வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எங்கள் வீட்டில் எப்படி ஹாப்பி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. எங்கள் வீட்டில் காலையிலேருந்து எல்லோரும் விரதங்க. நான், என்னோடய ஹஸ்பண்ட், என் மாமியார் 3 பேருமே சாப்பிடல, விரதம் இருக்கோம் எங்கள் மூதாதையர்களுக்காக. எங்கள் முதல் நாள் பொங்கல் பார்த்திங்கன்னா எங்கள் மூதாதையர்களை வேண்டி அவங்களுக்காக விரதம் இருந்து வழிபடுறது தாங்க. தாத்தா பாருங்கள், அந்த காலத்திலேயே மனைவியாரோடையும் துணைவியாரோடையும் சிங்கிள் ஃப்ரேமில் எவ்வளோ அழகாக காட்சி தராருன்னு. தாத்தாவுக்காக லுங்கியும் பாட்டிக்காக புடவையும் உருவம் மாதிரி செஞ்சு அவங்களுக்காக சாப்பாடு படையல் பண்ணியிருக்கோங்க. வெள்ளை பொங்கல், சாம்பார், 4 வகை பொரியல், வெல்லம், வடை எல்லாமே அவங்களுக்காக படைச்சிருக்கோம். என் ஹஸ்பண்ட் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்க வரைக்கும் பார்த்திங்கன்னா பொங்கல்னால் காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயே எழுந்திருப்போம். சூரியன் உதயமாகிற நேரத்தில் வாசலில் பொங்கல் வச்சிட்ருப்போம். அப்புறமா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, சொந்தக்காரவங்க எல்லாருக்குமே பொங்கலை கொடுத்து அனுப்பிச்சிருவோம். காலையில் மதியம் எல்லா நேரமும் யூஷுவல் சாப்பாடு நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இங்கே விரதங்கிறது எனக்கு உண்மையாகவே புது எக்ஸ்பீரியன்ஸுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி இது எனக்கு 4வது பொங்கலுங்க. இதுக்கு முன்னாடி 3 பொங்கலுமே நான் விரதம் இருக்கலை. ப்ரெக்னென்ட் லேடி, அப்புறம் ஃபீடிங் மதர், அந்த மாதிரியே ரீசன் போயிடுச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு பொங்கல் நான் விரதம் இருக்கேன். பொங்கல் மட்டும் இல்லைங்க, தீபாவளிக்கும் இதே மாதிரி தான் விரதம் இருப்போம். லாஸ்ட் தீபாவளிக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் விரதம் இருந்தேன். காலையிலேருந்து சாயங்காலம் பூஜையெல்லாம் முடிஞ்சு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா 8:30 கிட்ட ஆயிரும். டியூரேஷன் டைம் ஜாஸ்தி, ஃபஸ்ட்டு விரதம் அப்படிங்கிறதுனால எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடுச்சு. அதனால் என் ஹஸ்பண்ட் பயந்து போய் இனிமேல் எந்த பொங்கல் தீபாவளிக்கும் நீ விரதம் இருக்கவே கூடாது, நானும் அம்மாவும் மட்டும் இருந்துக்கிறோன்னு சொல்லிட்டாரு. நான் தான் அதெல்லாம் முடியாது, இந்த தடவை நான் இருப்பேன், எனக்கு செட் ஆயிரும்னு சொல்லிட்டு நான் இருந்தேங்க. பூஜை ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் உங்கள் தாத்தா பாட்டியை நினச்சி சாமி கும்பிட்டுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் நான் என் ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. என்னோடய அப்பா, அம்மா, என் தம்பி, என் ஹஸ்பண்ட் அவங்கள வர சொல்லி ஃபோன் பண்ணாங்க. ஆனால் அவங்க டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி, ஒர்க் பண்ணுறாங்க, லீவ் கிடைக்காது, அந்த மாதிரி காரணத்தினால வர முடியாமல் போயிடுச்சு. எனக்கு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் சைடு எங்கள் நாத்தனார் ஃபேமிலியும் வர முடியல, அவங்களும் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர முடியாமல் போயிடுச்சு. அதனால் நாங்கள் மட்டும்தான் இன்றைக்கி சாமி கும்பிட்டுட்ருந்தோம். நான் மட்டும் இல்லைங்க, கல்யாணமான எல்லா பொண்ணுங்களுமே இந்த மாதிரி பண்டிகை நாட்கள், எல்லா சந்தோஷமான நாட்கள்லையுமே அவங்க ஃபேமிலியை மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ முதல் பூஜை முடிஞ்சுதுங்க. இந்த முதல் பூஜை மூதாதையர்களுக்காக. இதுக்கடுத்து 2வது பூஜை இருக்குது. அது காவல் தெய்வத்துக்காக கும்பிடுறது. வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு பின்னாடியே இருக்க தாத்தா பாட்டி சமாதிக்கு போகணுங்க. அங்கே போய் வச்சு அவங்களுக்கு பூஜை பண்ணணும். வீட்டில் படைத்த 3 படையல்லேருந்து ஒரு படையலை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தேங்காய், பூ, பழம் எல்லாத்தையும் அங்கே வச்சு பூஜை பண்ணுறதுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு எல்லோரும் கிளம்பிட்டோங்க. எனக்கு தாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் புதுசு. ஆனால் இந்த ஊர் சைடு பார்த்திங்கன்னா எல்லாருமே பெரும்பாலான வீட்டில் இந்த மூதாதையர் வழிபாடு தாங்க பண்ணுறாங்க. இங்கே எங்கள் மாமனாருக்கே பார்த்திங்கன்னா 2 பிரதர்ஸ், 2 அண்ணங்க இருக்காங்க. அவங்களோட பசங்க, அவங்க ஃபேமிலி எல்லாருமே இதே மாதிரி அங்கே ஆல்ரெடி பூஜை பண்ணிட்டு தான் இருந்தாங்கங்க. நாங்களும் போய் அந்த பூஜையில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். நல்ல பனிங்க, குளிர்காலங்கிறதுனால சரியான குளிர். என்ன மாதிரியே உங்களில் எத்தனை பேர் தாத்தா பாட்டிக்கு பூஜை பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தாத்தா பாட்டி சமாதிக்கு வந்தாச்சுங்க. வீட்டில் படைத்த மாதிரியே அவங்களுக்கு ஒரு படையல் வச்சு தேங்காய், பூ, பழம் எல்லாமே சாத்தி சாமி கும்பிட்டுட்ருக்கோம். பூஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டன் ஆயாச்சுங்க. எல்லாருமே கிளம்பிட்டோம். நாங்கள், எங்கள் பக்கத்தில் இருக்க சொந்தக்காரங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு போய் திரும்ப 2வது பூஜை பண்ணுவாங்கங்க.
இப்போ இந்த பூஜை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விரதத்தை முடிச்சுக்கிறதுக்கு தாங்க. அவங்களுக்கு காலையிலேருந்து அவங்கள வேண்டிக்கிட்டு விரதம் இருந்ததை இப்போ முடிச்சுக்க போகிறோம். துளசி தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு யாரெல்லாம் விரதம் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் அந்த தீர்த்தத்தை குடித்து ஒரு சிந்தி முடிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு, ஒரு சிந்தினா விரதங்க, முடிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு விரதத்தை இதுக்கப்புறம் முடிச்சுக்குவாங்கங்க. தீர்த்தம் குடித்ததுக்கப்புறமா அந்த படையல், சாமிக்கு படைத்த படையலை தாங்க முதல்ல பிரசாதமாக எல்லாருமே சாப்பிடுவாங்க. கவின் ஒரே சேட்டை, அச்சு வெள்ளத்தை எடுத்துக்கிட்டு அதை சாப்பிட்டே ஆவேன்னு விளையாட்டு. எல்லா பூஜையும் முடிஞ்சதுங்க. இப்போ எல்லோரும் சாப்பிட்றதா வேலை, எல்லாருக்கும் பரிமாறுறதுக்கு நான் தான் மாமனார், என் வீட்டுக்காரு, அப்புறமா என் மாமியார் 3 பேருக்கு சாப்பாடு பரிமாறினேன். கவின் வேற நான் தான் அப்பாவுக்கு பரிமாறுவேன்னு அவரால் முடிஞ்சதை அவர் பரிமாறிட்டு இருந்தார். நல்லபடியாக பூஜை முடிஞ்சு நல்லபடியாக எல்லாரையும் வேண்டி முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. நமக்கு எல்லா நாட்களுமே ஏதோ ஒரு வகையில் கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதை நம்ம ஏதோ ஒரு வகையில் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அட்லீஸ்ட் இந்த மாதிரி பொங்கல், தீபாவளி, ஃபேமிலியோடு ஒன்றா இருக்க நல்ல நாட்கள்லையாவது அதெல்லாம் மறந்துட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இது மாதிரி நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டு போன மாதிரியோ அல்லது இறை வழிபாடோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு மனசுக்கு ஆறுதலாக அமைதியாக குடும்பத்தோடு சாப்பிட்டுட்டு இது மாதிரி ஜாலியாக இருந்தால் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க. மறுபடியும் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கலுங்க.